நம்ம எல்லாரும் கங்கணம் கட்டி கொள்ள வேண்டும். நம்ம திருமணம் முடிக்க போறோம்னு சொன்னா நமக்கு மட்டும் மனைவியை தேடல, நமக்கு மட்டும் கணவனை தேடல, நமக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு நல்ல தாயை தேரம், நல்ல தகப்பனை தேரம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கப்படுகிறாள். அது வளமை. கல்யாணம் முடிச்சு 4 பிள்ளை பிறந்தது போறதான் தெரியும். காதியானியாம் ஷியாவாம். இலங்கையினுடைய ஜமியத்துல் உலமா ஃபத்வா கொடுத்துட்டு இந்த முஹம்மதியா காதியானிகள் முஸ்லீம்கள் இல்லை, அது எங்களோட இல்லை, ஷியாக்கள் முஸ்லீம்கள் இல்லைன்னு ஃபத்வா கொடுத்தாரு. பொதுவாக ஆண்கள் பெண்ணை தேடும்போது அழகு அந்தஸ்து இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. மூக்கு மொழியா இருக்கா, அப்பா கண்ணுக்குள்ளேயே இருக்குது, முடிச்சு அவளை தான் முடிக்கிறேன்னு ஒத்த கால நிற்கிறான். சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸுக்ஹா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டாங்கிறான். ஒரு கபூர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இந்த புள்ளோட வருத்தத்தை லேசாக்குங்க நாயகமே என்கிறானே, அவர் ஏன் கபூருக்கு படுக்காருங்கிறதையாவது யோசிச்சப்பா. படம் பார்த்துட்டு இருக்கவள ஒரு பொம்பளை ஒரு வில்லன் கையை பிடிச்சி இழுப்பார், அது அநியாயமா தெரியும். அப்படியே ஹீரோ அப்படியே பாஞ்சு வந்து அவனை அடிச்சு தூக்கிட்டு போய் தொப்புள்ள பம்பரை முட்டுக்கிட்டு, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். பிமா ஃபضل الله بعضهم على. சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து படைத்தது. நம்ம போன கல்யாணங்களை காவின் எழுத வர மௌலவி ஒரு துவா கேப்பார், மத்தாக்கள் ஆமீன் சொல்லுவாங்க. ஆதம் நபியையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்த மாதிரி இவங்களை சேர்த்து வைப்பேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் எப்படி சேர்த்த? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் சவுதியில ஜித்தாவில் அப்படியே இருந்து ரொம்ப நாளை புறவுண்டு சேர்ந்தாங்க. இந்த துவா பழிச்சு தான் என்னன்னு தெரியா, கல்யாணம் முடிச்சோடு பொண்டாட்டியை சவுதிக்கு அனுப்பிட்டு அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். துவா கபூல். 2 வருஷத்துக்கு பிறகுதான் அவன் வந்து ஒன்று சேருவா. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தக்குல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு சிறிய கால இடைவெளிக்குள் நாம் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் நம்மை நாம் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே எப்படியாவது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவாவோடு நாம் எல்லாம் இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு சில கவலைகள், நம்மோடு வாழ்ந்த ஒரு சில உறவுகள் இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்றைய தலைப்பிலே சுவனம் செல்லும் குடும்பங்கள் என்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் என்று சொல்லும்போது ஒரு திருமணத்தினூடாக ஒரு குடும்பம் உருவாகிறது. அங்கிருந்து தான் ஒரு குடும்பம் என்கிற ஒன்று உருப்பெறுது. அப்போ அந்த அடிப்படையை சரியாக எடுத்துக்கொள்ளணும். அத்திவாரம் போடும்போது அதை சரியாக ஸ்ட்ராங்காக போட்டுறணும். அப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஒவ்வொரு தட்டாக நம்ம என்ன செய்யலாம், கட்டிக்கிட்டே போகலாம். இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம எல்லாருமே சொர்க்கம் போகணுமெங்கிற நம்பிக்கை, தேவை, ஆசை நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கு. இடையிடையே இந்த உலகத்து ஆசைகள் ஏன்னா இது நம்மளை ஏமாற்றி விடக்கூடியது. நம்மளை மயக்கினாலும் நம்ம அவ்வப்போது விழிப்புணர்ச்சி பெறுகிறோம், உபதேசம் செய்யப்படுகிறது. நம்ம சுவனத்தின் பக்கம் நகர்ந்து கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய இயல்பு. மனிதன் சொன்னாலே அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நமக்கு
ஜும்மா ஒரு கட்டாய கடமையாக்கப்படுது. அடிக்கடி ஈமானுடைய ஒன்று கூடல்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சூழலை நம்ம சரியாக உருவாக்க பார்க்குறோம், நல்ல நட்பை வச்சுக்கொள்ள பார்க்குறோம், ஈமானை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி. ஆனாலும் அடிப்படையில் நம்ம ஒரு குடும்பத்தை உருவாக்கும் போதே ஒரு சுவனம் சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பத்தை உருவாக்கணும். அதில் அவசரப்படுறோம் நம்ம நிறைய பேர். ஒரு ஆண் தன்னுடைய மணமகளை தேர்ந்தெடுப்பதிலும் ஒரு பெண் தன்னுடைய மணமகனை தேர்ந்தெடுப்பதிலும் அவசரப்பட்டு போகும்போது அந்த சுவனம் சொல்லும் குடும்பம் அடிப்படையிலேயே தோற்று போகுது. நம்ம எல்லாரும் கங்கணம் கட்டி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம திருமணம் முடிக்க போகிறோம்னு சொன்னால் நமக்கு மட்டும் மனைவியை தேடலை, நமக்கு மட்டும் கணவனை தேடலை, நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு நல்ல தாயை தேரம், நல்ல தகப்பனை தேரம்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பெண்ணு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனை தேடணுங்கிறதையும் சேர்த்து யோசிக்கணும். ஒரு ஆண் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயை தேரம்ங்கிறதையும் சேர்த்து யோசிக்கணும். அப்போ கொஞ்சம் நிதானம் பெறும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துன்ஹுல் மர்ஆலி அர்பஈன், 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கப்படுகிறாள். அது வளமை. லிமாலிஹா ஒலி ஹசபிஹா, ஒலி அவளுடைய பணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறாங்க. அவளுடைய வம்சாவளி, பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணுங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுறா. ஒலி ஜமாலிஹா, அவள் அழகா இருக்குங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுறா. ஒலி தீன்ஹா, அவள் மார்க்கத்தோடு இருக்கிறாங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுறா. என்றாலும் ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள பெண்ணை பார்த்து நீ திருமணம் பெற்றுக்கொள், திருமணம் முடிச்சுக்கொள் அப்படி என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இல்லா தரிபத் யதாக், அதை மட்டும் நீ சரியாக கவனிக்கலையா கை நாசமாயிரும் அப்படிங்கிறாங்க. மார்க்கம் இருக்கணும் முதல்ல. மார்க்கம் இல்லாமல் மற்ற 3 இருந்தாலும் நமக்கு என்ன செய்யாது, வேலை இல்லை. மார்க்கம் மட்டும் இருந்துக்கிட்டு மதத்தில் எது இருக்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. மார்க்கவும் இருந்து அழகாகவும் இருக்கிறா, மார்க்கவும் இருந்து நல்ல குடும்பமாகவும் இருக்கிறாண்டா அது நமக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு தான். ஆனால் முதல் வாய்ப்பு மார்க்கம் இருக்கணும். அப்போ மார்க்கம் உள்ள குடும்பத்தை பார்த்து நம்ம பிள்ளையை பார்த்து நம்ம திருமணம் முடிச்சுக்கொள்ளணும். பொதுவாக கட்டளை இடும்போது ஆண்பாலில் ஆண்களுக்கு சொன்னாலும் அது பெண்களுக்கும் சேர்த்துத்தான். பெரும்பான்மையை தான் எல்லா மொழியிலையும் பேசுகிறது. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் அகீமு ஸலாங்கிறான். அந்த மொழிபெயர்த்தா அகீமு ஸலா, ஆண்களே தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அது பெண்களுக்கும் தான் சேர்த்து தான். அந்த மேலோட்டமாக பெரும்பான்மையை சேர்த்து தான் சொல்கிறது. பெட்ரோல் செட்டுன்னு தான் சொல்லுவோம், டீசல் விற்பாங்க அங்கே. எங்கேயாவது டீசல் செட்டுன்னு சொல்கிறது இல்லை. பெரும்பான்மை அதுதான் பெட்ரோல். அதனால தான் பெட்ரோல் செட்டில் போய் டீசல் கேட்குறோம் நம்ம. அப்போ ஆண்பாலில் தான் பொதுவாக பேசுவாங்க. அப்போ மார்க்கமுள்ள பெண்ணை பார்த்து நீ திருமணம் முடித்துக்கோ அப்படின்னு சொன்னால், மார்க்கமுள்ள மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்துக்கோன்னு பெண்களுக்குன்னு சொன்னதாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறு செஞ்சிடக்கூடாது. பிறகு எடுத்து திருத்தலாம்ங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல மாப்பிள்ளை, ஆனால் கொள்கை தான் கொஞ்சம் அங்கே இஞ்சால கபூர் வணக்கம் மாதிரி தெரியுது, பொடிய நல்ல நடுநிலையை தான் இருக்கான், அது மாற்றிடலாம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அவனும் அப்படி தான் நினச்சிட்டு வந்திருப்பான். பொண்ணு ஒரு சாதி தௌஹீத் மாதிரி இருக்கா, அதை மாற்றிடலான்னு அவனும் பெறுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சியாவை திருத்த முடியலையாம். அவ்வளோ பெரிய நபிக்கு நம்ம மாப்பிள்ளையை திருத்துறோம் இல்லாட்டி மனைவியை திருத்துறேன்ட்டு கற்பனை பண்ணுறலாமா? அது நடக்கும், நடக்காமல் போகும். இருக்கும் வரைக்கும் தான் நிஜம். மார்க்கம் உள்ளதை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்க. முதல்ல அகீதா சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அகீதா மார்க்கம்ன்ட்டு பார்க்கும்போது முதல்ல அகீதா சரியாக இருக்கான்னு தான் பார்க்கணும். கல்யாணம் முடித்து 4 பிள்ளை பிறந்தது பிறகு தான் தெரியும் காதியானியாம் ஷியாவாமண்டு வழங்கிட்டா. அப்போ காவிரே இலங்கையினுடைய ஜமியத்துல் உலமா ஃபத்வா கொடுத்துட்டு இந்த முஹம்மதியா காதியானிகள் முஸ்லீம்கள் இல்லை, அது எங்களோட இல்லை, ஷியாக்கள் முஸ்லீம்கள் இல்லைன்னு ஃபத்வா கொடுத்தாச்சு. இனி மற்றதுகளை அப்படி ஃபத்வா கொடுக்காட்டியும் அது அகீதாவுக்கு முரண்பட்டவங்க, அவங்க ஷிர்க்கு செய்யக்கூடியவங்க, அவங்களோட வெற்றி பெற இயலாது. அப்போ திட்ட தெளிவான வழிகேடுகளே அத்வைதம் பேசக்கூடியவர்களே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் கல்யாணம் முடிச்சது பிறகு தான் தெரியும் இவங்க என்ன செய்கிறாங்க. அத்வைதம்ண்டா என்ன, எல்லாத்திலும் அவனே, எல்லாமாக அவனே. அந்த காலத்தில் அத்வைதம் பேசுகிறவங்க இஸ்லாம் என்ற பேரில் இல்லாமல் காக்கை குருவி எங்கள் ஜாதி நிழல், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கேளிராட்டம் எங்கு நோக்கி நாம் அன்றி வேறில்லை என்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒன்று தான், எல்லாமாகவே அவன் தான் அப்படின்ட்டு இருந்தாங்க.
இப்போ அத்வைதம் பேசிட்டு திக்ரை மட்டும் செஞ்சுக்கிட்டு எல்லாம் அல்லாவாக அல்லாஹ் தான் முகம்மதாக வந்தார், முகம்மதுலேருந்து தான் எல்லாம் பிரிஞ்சுது என்று சொல்லிக்கிட்டு சூபித்துவம் பேசிக்கிட்டு ஹிந்துக்கள்கிட்ட சரிகை கிரிகை யோகம் ஞானம், நம்மள்கிட்ட ஷரியத்து தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணது பிறகு இதெல்லாம் பிரித்து வாதம் பண்ணி அதுக்கு பிறகு கற்பையும் இழந்து குழந்தையும் பெற்று ஒத்த கையோடு நின்றுக்கிட்டு பிறகு மாப்பிள்ளை தேவையில்லைன்ட்டு எதுக்கு இது? முதல்ல எல்லாம் தரோம், நம்ம அதை தேடக்கூடாதா? மார்க்கம் இருக்குதா, அவனுடைய கொள்கை என்ன, அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு புடவை வேண்ட போனாலும், ஒரு ஷர்ட்டு வேண்ட போனாலும், ஒரு சல்வார் கிட்டு வேண்ட போனாலும் 4 கடை ஏறி இறங்கி கசக்கி பார்த்து பிடிச்சி பார்த்து அது உண்மையானது தானே, அந்த துணி எப்படி சாயம் போகுமா இல்லையா, இதெல்லாம் இப்போ தொட்டு பார்த்து இப்போ பிடிச்சி பார்த்து கசக்கி போட்டு விட்டு பார்த்து அது இன்னொரு சிலர் வந்து ஒரு நல்லா அதில் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை கூட்டிக்கு போகிறது, நீங்கள் கொஞ்சம் சேஸ் பண்ணி தாங்க, இது எப்படி மெட்டீரியல் நல்லான்னு பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு புரோக்கர் கூட்டி போகிறோம். அப்போ பார்த்து தானே ஒரு புடவை எடுக்கிறோம். அது பொழைச்சா கூட தூக்கி போட்டுட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு சாயம் போகுதுண்டா போடுறையாண்டு போட்டுட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதை எடுக்கலாமா? இன்னொன்று எடுக்க முடியாது. அப்போ ஏன் அங்கே மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறோம்? பொதுவாக ஆண்கள் பெண்ணை தேடும்போது அந்த அழகு அந்தஸ்து இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. மூக்கு மொழியாக இருக்கா, அப்பா கண்ணுக்குள்ளேயே இருக்குது, முடித்து அவளை தான் முடிக்கிறேன்னு ஒத்த காலை நிற்கிறான். பாப்பா அம்மாவோட சண்டை, நான் அதை முடிக்கிறேன் 2 ஒத்த காலை நிற்கிறேன். அவளோட குணம் என்ன, அவளோட கொள்கை என்ன, அவளோட மார்க்கம் என்ன, இதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஆண் பெண் தரப்பு மாப்பிள்ளை தேடும்போது தொழிலை மட்டும்தான் பார்க்குறாங்க. என்ன தொழில், என்ன சம்பாதிக்கிறான், பிள்ளைக்கு சோறு கொடுப்பானான்ட்டு தான் பார்க்குறோம். பிள்ளைக்கு சோறு அல்லாஹ் எழுதிட்டாங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ருஸுக்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ருசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டாங்கிறான். அப்புறம் என்ன, அவர் சோறு கொடுக்குறது, அவருக்கும் சேர்த்து அல்லாஹ் தான் சோறு கொடுக்குறான். பெரிய வசதியானவர். ஒரு சின்ன ஒரு லொஸ்டானால் அவருக்கும் சேர்த்து மாமனார் சோறு கொடுக்க வேண்டி வரும். முடிஞ்சு போச்சு கதை. யார் கண்டா, யாரெல்லாம் உதவ மாட்டான், இவனெல்லாம் எங்கே உருப்படுவான்னு சொன்னவன்லாம் பெரிய கோடீஸ்வரனானதும் உண்டு. இவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் எப்படி வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் 4 பேர்கிட்ட கையேந்திர அளவுக்கு வரதும் உண்டு. இதையெல்லாம் நம்ப முடியாது. ருசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்திருக்கிறான். எல்லாம் நினச்சது தான் கிடைக்கும், அல்லாஹ் எழுதினது தான் நடக்கும், அல்லாஹ்ட கதா கதிரில் உள்ளது தான் இருக்கும். ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, சூரத்துல் அன்ஆமில் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட அறிவில் இல்லாமல் கீழே விழாது. இப்படியெல்லாம் கல்லா கதிரை ஈமான் கொண்டுட்டு நாங்கள் என்ன தொழில் மாப்பிள்ளைக்கண்டு பார்க்குறோம். அந்த தொழிலுக்கு வர்ற வருமானம் எங்கேருந்து வருதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், என்ன அலநாசி ஜமானுன், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதன் லா யுபாலில் மர் வல் மால் அவ் மினல் ஹராம் அவ் மினல் ஹலால், ஒரு காசு சம்பாதிக்கிற காசு ஹலாலா ஹராமாங்கிறத கணக்கெடுக்காத ஒரு காலம் வரும். காசு வருது, எப்படி வருது, எங்கால வருது, பொண்டாட்டிக்கும் தெரியா, மாப்பிள்ளோட சம்பளம் எப்படி வருது, எந்த காசு என்ன நடக்குதுன்னு தெரியா. இப்போ ஹராமா ஹலாலா அந்த காசு வருதுங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர இது எப்படிங்கிறது தெரியாமத்தால தான் இன்றைக்கி ஃபோனில் காசை கோடிக்கணக்கில் இழந்து விட்டு மனுஷன் நிற்கிறான். ஃபோனில் சில சாஃப்ட்வேர்கள் போட்டு இந்த KKY அப்படி இப்படி KKT அப்படி இப்படின்னு சில இதுகளை போட்டு காசை போடுற, ஒரு 6000 ரூபா போடுற, ஒரு 200 ரூபாவிலும் ஒரு 6000 ரூபா போடுற, ஒரு 200 ரூபாவிலும், ஒரு 60000 ரூபா போடுற, ஒரு 80000 ரூபாவிலும் இப்படி 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 காசை போட்டு 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 அது ஒரு லொட்டரி. அவன் நல்லா விட்டு தூண்டலில் மீனை போட்டு பிடிக்கிறதுக்கு விட்ற மாதிரி அப்படியே விடுவான். அவன்கிட்ட காசை உள்ளுக்கு விடுவான், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விடுவார். அப்போ நான் போட்டேன் பாப்பா 6000 ரூபா போட்டு இப்போ நான் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்ட்டு அவர் சொல்லுவார். அவரோட கதையை கட்டு சின்னப்பா மாமா காக்கா தம்பி தாத்தா இருந்த நகையெல்லாம் விற்று கோடி கோடியாக கொட்டி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவனுக்கு தெரியும் எவ்வளோ உழுவுதுண்டு. அப்படியே உளுந்துக்கிட்டு போகக்குள்ள அவன் இப்போ 1 கோடி தான் ஆக்களுக்கு கொடுத்துருப்பான். இப்போ அவன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 150 கோடி வரக்குள்ள கணக்கை முடிச்சு விட்ருவாங்க. ஹலாஸ் சாஃப்ட்வேர் ஹலாஸ் முடிஞ்சு. இப்படி எவ்வளோ வெறும் நஷ்டமாகிப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, காசை இழந்துட்டு. ஏன் அது நடந்துச்சு, நீ ஏன் காசை இழந்த? மார்க்கத்தை தெரியாது உனக்கு. ஒரு காசு வருதுண்டா அது ஹராமாக வருதா ஹலாலாக வருதான்னு நீங்கள் யோசிக்கலையே. எப்படி காசு சம்பளம் வருதாண்டா என்ன தொழில், எப்படி காசு? சும்மா வாகனம் ஓட்டுறாரு, வண்டியோன்றாரு, என்ன செய்கிறார்? வருது காசு, வருது எங்கால வருதுன்னு தெரியா, என்ன நடக்குதுன்னு தெரியா, ஆனால் காசு சம்பாதிக்கான், கல்யாணம் கட்டி குடிச்சாச்சு. அப்போ
அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். மாப்பிள்ளையில் காசு, நல்ல சம்பளம், நல்ல தொழில், மாஷா அல்லாஹ், நல்லா உழைக்கிற ரொம்ப சின்ன சின்ன ஒரு சிலர் வந்து அவங்க படித்த படிப்புக்கு வெளிநாட்டில் இப்போ மாதம் 80 லட்சம் 60 லட்சம் உழைக்கிறார்கள் இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லலைன்னா அது தெரியுது. ரைட், இந்த இடத்துல அவர் இன்ஜினியர் ஆகிக்கார், இதில் அது இந்த வேலையை பண்ணுறாரு, இதில் அவருக்கு சம்பளம் கிடைக்கின்றா ஓகே. ஒரு சிலது ஒன்றும் தெரியாது, ஃபோனை நோண்டி தான் இருக்காங்க, காசு வருது, வேலை நடக்குது. அவன் தூள் விற்கானா அல்லது வேறு என்ன விற்கானா ஒன்றும் தெரியாது, வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம மாப்பிள்ளை எடுக்கும்போது மாப்பிள்ளைக்கிட்ட மார்க்கம் இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஒரு பெண் எடுக்கும்போது அந்த பெண்ணுக்கிட்ட மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் என்றாங்க. தீன் உள்ளவளை பார்த்து, தீன் உள்ளவனை பார்த்து நீ வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ சுவனம் சொல்லும் குடும்பம், கரு கட்டும் இடம் கல்யாணம், அந்த கல்யாணத்திலேயே ஹலால் பேணப்பட வேண்டும், அந்த கல்யாணமே இஸ்லாம் மயமாகப்பட வேண்டும். இந்த கல்யாணமே என்ன நடக்குதுண்டா ஒரு சாபத்துக்குரியதாக நடக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு பரக்கத்து இல்லாத ஒரு குடும்பமாக உருவாகுது. பிறகு நாம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதை ஓத விட்டு அதை ஹஜ்ஜிக்கு அனுப்பி முதல் ஆரம்பமே சரியில்லை. பிறகு தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிப்பான் தான், ஆனால் தொடக்கம் சரியில்லையே. இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது ஒரு பெரும் பாவம். என்ன அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது அநியாயமா இல்லையா? அவன் தான் படைச்சான். அல்ஹத்தா அலல் இன்சானி ஹீனு மின தஹர் லம் யகுன் ஷையன் மதுகூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை. சூரத்து தஹரில் முதலாவது வசனம். ஒன்றுமில்லாமல் இருந்தேன் நான், இதுக்கு முன்னே குழந்தை, அதுக்கு முன்னே சிசு, அதுக்கு முன்னே உம்மாட வாப்பாட உடம்பில் ஒரு துண்டு, ஒரு துளி, ஒரு உயிரணு, ஒரு சினமுட்டை. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னே நாம் அது எங்கே இருந்தேன், என்னையாக இருந்தேன், ஒன்றுமாக இல்லாமல் இருந்த நம்மளை இப்படி மனிதனாக பிறக்க வச்சு அல்லாஹ் நம்மளுக்கு ஈமான் இஸ்லாம் தந்து காலு கையை தந்து இந்த உலகத்தில் வாழ்க்கையை தந்திருக்கிறானே, இத்தனையும் தந்த அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும். இதையெல்லாம் தந்த அல்லாஹ் விட்டுட்டு காலடரும்போது யா முஹையீன் ஆண்டவரேண்டா இவனை போல ஒரு அநியாயக்காரன் இருப்பானா? இதையெல்லாம் தந்த அல்லாஹ் விட்டு மகான்களே பெரியார்களே என்று கபூரில் போய் நின்றா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தருவானா? ஒரு கபூரில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இந்த புள்ளோட வருத்தத்தை லேசாக்குங்க நாயகமே என்கிறானே, அவர் ஏன் கபூர்க்கப்படுக்காருங்கிறதையாவது யோசிச்சம்மா? அவர் ஏன் கபூர்க்கப்படுத்தார்? மௌத்தான தலைப்படுக்கார். அவர் ஏன் மௌத்தானார்? அவரை நோய் அவருக்கு குணப்படுத்த இல்லாமல் தான் மௌத்தானார். அப்போ நம்மளோட புள்ளோட நோய் அவர் எப்படி குணப்படுத்துவார்? ஒரு லோஜிக்காவது வழங்குறது இல்லையா? அவரே அவர் காப்பாற்ற இல்லாமல் தானே மரணித்தார். அப்போ நம்மளை எப்படி மரணிச்சு காப்பாற்ற முடியும்? இதான் ஆகப்பெரிய ஒரு அநியாயம். அநியாயம் அல்லாஹ் படைச்சி அல்லாஹ் தந்தத்தை வேண்டிக்கிட்டு அல்லாஹ் விட்டு போட்டு இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறது தான் அநியாயம். விளங்கிட்டார்? கணவன் கல்யாணம் முடிச்சு பொண்ணு எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சு சோறு கொடுத்து உடுப்பு கொடுத்து நகை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவளுக்கு எல்லா வசதியையும் கொடுக்க, அவளுடைய ஒரு தேவையை பக்கத்து வீட்டுக்காரன்ற கேட்டால் அறுத்து போட்டுருவானா இல்லையா? என்ன துரோகிடி நீ! உன்னை எப்படி இருந்த உன்னை எங்கடி கொண்டாந்து வச்சுருந்தேன்னா? எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த உன்னை ஒரு மாடி வீட்டில் காரில் நகையில் செல்வத்தில் உனக்கு சோத்துக்கு பஞ்சமா சுகத்துக்கு பஞ்சமா? என்னடி நான் உன்னை பண்ணினேன் தப்பு? ஏன் இந்த வேலை பார்க்குறேன்? இன்னொருத்தன்ட்ட போய் உதவியை கேட்குறேன்ட்டு அப்படியே கொன்றுவானா இல்லையா? கொன்றா கூட அவனை குற்றவாளி என்று சமுதாயம் சொல்லாதே. அப்படி ஒரு கணவன் வாழ்க்கை கொடுத்துட்டு மாறு செஞ்சாலே அநியாயமாக அவளை பிடிச்சி கொல்லக்கூடிய அளவுக்கு கோபம் வருதுண்டா. படைச்ச ரப்பை விட்டுட்டு இன்னொருத்தன்ட்ட கேட்டால் அது மிகப்பெரிய அநியாயமாக இல்லையா? அப்போ இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஷிர்க். அதனால தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்றான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம். நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் அப்படி என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இணை வைத்தல் ஆகப்பெரிய அநியாயம். இந்த இணை வைத்தலுக்கு அடுத்தபடி உள்ள மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒன்று இருக்கி என்னன்னு தெரியுமா? அதான் லவ் பண்ணுறது. நான் நேற்று அது காதல் எழுதினேன். இந்த லவ் பண்ணுறது ஆகப்பெரிய ஒரு அநியாயம். அநியாயத்தில் கல்யாணம் தொடங்குது. லவ் பண்ணுறது எப்படி பெரிய அநியாயம்? அந்த வயசில் அந்த அந்த கட்டளமை பருவத்தில் அந்த லவ் பண்ணுறாக்கள் அவங்க சொல்லக்கூடியது இந்த திரைப்பட வசனங்களும் கதைகளும் என்னென்ன நம்மளை குர்ஆன் ஹதீஸை சிந்திக்க விடாமல் படம் நம்மளை வழிகாட்டிக்கிட்டு இருக்குது. அதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். எங்கேயோ இருந்து ஒருத்தர் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த யூதர்கள்
என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நம்முடைய மூளையை செலவு செஞ்சு நம்மளை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. விளங்கிட்டா? பிளான் பண்ணுறான். நம்ம என்ன நினைக்கணுங்கிறதையும் அவர் நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கு அவன் கையில் எடுத்துக்கிட்டது ஊடகங்கள். பொதுவாக இந்த படங்களில் கதாநாயகன் அப்படியே நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியாக நம்ம எடுக்கிறோம். படங்களில் முழுக்க காதல் தான். ஒருத்தனை ஒருத்தியை ஒருத்தன் எப்படி தூக்குறதுங்கிறது தான் எல்லா படமுமே. அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் கொண்டு வருவான். அது அந்த சைட்லேருந்து பார்த்தா அநியாயம் தானே. அந்த வாப்பா உமாவை ஏமாற்றி ஒரு பிள்ளையை ஒருத்தன் தூக்கிடுவான்னா அந்த வாப்பா உமாவா நாம் இருந்தால் அநியாயம் தானே. ஆனால் படத்தில் நாம் அப்படி இருக்கிறது. கதாநாயகியாக இருந்து தூக்கிட்டான் சக்ஸஸ் என்று சொல்கிறோமே தவிர அங்கே செத்துக்கிட்டு இருக்க பெத்தவள் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ இந்த படங்கள் என்ன செய்தண்டா அது எதை நமக்கு நல்லதாக காட்டணும்னு நினைக்குது அது அநியாயமாக கூட இருக்கு நல்லதாக காட்டு. படம் பார்த்துட்டு இருக்கவளை ஒரு பொம்பளை ஒரு வில்லன் கையை பிடிச்சி இழுப்பார். அது அநியாயமாக தெரியும். கதாநாயகி ஒரு வில்லன் பிடிக்காங்க கெடுக்க பார்க்கான். அவன் கை பட்டுக்குது, அவன் கையை பட்டணும் அப்படி என்றுக்கிட்டு இருப்பாங்க. வில்லன் பிடிக்காது. அப்படியே போல் ஹீரோ அப்படியே பாஞ்சு வந்து அவனை அடித்து தூக்கிட்டு போய் அந்த கதாநாயகியை வில்லன் பிடிச்சதை விட கொஞ்சம் கூடுதலாக பிடிச்சிக்க ஒரு பாட்டு படிப்பான். அந்நேரம் அப்படியே அதை விட அநியாயம் இவன் செய்கிறானடா. இப்போ விளங்கிட்டா எங்கள் மூளை செலவு செய்யப்படுதுன்னு. ஒரு பெண்ணை ஒரு வில்லன் கையை மட்டும்தான் பிடிச்சி அதை காப்பாற்றி கொண்டு போய் ஒரு கதாநாயகன் நின்னெல்லாம் செய்கிறான். தொப்புள்ள பம்பரை முட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. இதுதான் படம். இந்த படம் காதலர் நமக்கு ஒரு பெரிய ஒரு கலையாக தருது. காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்காக எதையும் செய்யலாம் என்று தான் இந்த காதலர் தினத்தை கேவலங்கெட்ட தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விபச்சார தினம் இந்த காதலர் தினம். இந்த காதலுங்கிறது எவ்வளோ பெரிய துரோகம் என்று தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய ஒரு அநியாயம் பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்தல் ஆகப்பெரிய ஒரு நோவினை முறை காதலித்தல். ஒரு உம்மா பாப்பாவை ஒரு பிள்ளை அடியடியை அடித்து ரோட்டில் போட்டு கண்டதுண்டமாக வெட்டினா கூட அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை மன்னிக்கலாம். ஆனால் ஒரு பாப்பா உம்மாவை கொல்றதை விட வேகமான ஒரு கொடுமை என்னண்டா அந்த பிள்ளை லவ் பண்ணுறது. செத்துருவான் அந்த தாய். எதுக்காக காதலிக்கிறான்? ஒரு மாதம் பழையின, 2 மாதம் பழையின, 1 வருஷம் பழையின, 4 வருஷம் பழையினங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு பின்னால் ஓராளே அந்த பெண்ணை பெற்ற தாய் எவ்வளவு செத்திருப்பாளுங்கிறத யோசித்தம்மா. நான் உன்னை பார்த்ததால தான் ஒருத்தன் நேசித்தான். நீ மூக்குமொழியாக இருக்கிறங்கிறதால தான் உன்னை காதலித்தான். ஆனால் அவங்களோட உம்மாவும் பாப்பாவும் நம்மளோட உம்மாவும் பாப்பாவும் நம்மளை நேசித்தது நம்மளை பார்க்காமலே நம்ம வயிற்றில் உருவான உடனே பிள்ளை என்று நேசித்தாங்க. ஆனால் பெண்ணா தெரியாத பிள்ளை, கருப்பா சிவப்பா தெரியா பிள்ளை, முடமா குருடா தெரியா பிள்ளை, செத்துருவான் அந்த பிள்ளைக்காக. அது எப்படி என்று தெரியாது. அதான் உம்மா பாப்பா நம்மளை பெற்ற தாய் தகப்பன் நம்மளுக்காக எப்படி கண்ணால் காணலை பிள்ளை வயிற்றில் கர்ப்பமாயிட்டாங்க, ப்ரெக்னன்சியாக இருக்கிறோம், கர்ப்பமாக இருக்கிறேன், என்ன பிள்ளை தெரியா ஆனால் பிள்ளை. அதான் அந்த உண்மையான அன்பு. காணாமல் காதலிக்கிற அன்பு உம்மா பாப்பா தான். நம்மளை பார்க்கலையே, நம்ம எப்படி பிறந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அங்கவீனமாக பிறந்தா, கை கால் இல்லாமல் பிறந்தா, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்தா, புத்தி சுயாதீனம் இல்லாமல் பிறந்தா, அசிங்கமாக பிறந்தா விட மாட்டாங்க. நர்ஸு தவறுதலாக வந்து மாற்றி தரோன்ற பிள்ளை ஒரு மாதிரி இல்லை, என்ற பிள்ளை எனக்கு வேணும். இதுதானே தாய் தகப்பன். பிறந்து அப்போ தான் பிள்ளையை பார்க்குற தாய் தகப்பன் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 3 மில்லியன் தேவைண்டான்னு ஏற்பாடு செய்யுங்க, வீட்டை விற்கிறோம்பாங்க. இப்போ தான் பிறந்தது. தப்பெல்லாம் தப்பாக முடலாம், 50-50 என்றால் பரவாயில்ல செய்யுங்க சார், பரவாயில்ல செய்யுங்க சார். இப்போ தான் பார்த்த பிள்ளைய எப்படி காதலிக்கிறாங்க தெரியுமா? வீடு வளவை விற்று பரவாயில்ல மௌத்தான அடக்குவோம், வாடகை வீட்டில் எரிப்போம், ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த பாசத்தை வேறு எங்கேயாவது காண முடியுமா? இந்த உம்மா பாப்பாவை எங்கேயாவது நம்ம தேட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தாய். நம்முடைய உம்மா தலையை திறந்துக்கு ரோட்டுக்கு போக மாட்டா. வீட்டுக்கு வர ஒரு ஆம்பளைக்கிட்ட தலையை திறந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டா. நமக்காக அந்த தாய் செய்கிற தியாகம் என்ன தெரியுமா? இந்த பிரசவ வலியில் இந்த குழந்தையை பெற்றெடுக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒரு டாக்டருக்கிட்ட
தன்னையே முழுசாக காட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவள் தான் தாய். அவ்வளவு வேதனை இருக்கும். பிரசவ வலி ஒரு வேதனை, அதை விட வேதனை தெரியுமா? இன்னொரு ஆம்பளை என்ற உடம்புல கை வைக்கானுங்கிற வலி. அதை எந்த பெண்ணால் தாங்க முடியும்? எந்த ஒரு மூமினான ஒரு பெண்ணால் இதை தாங்க முடியும்? அந்த பிள்ளைக்காகத்தானே அந்த தாய் அதை தாங்கினான். இந்த பிள்ளைக்காக தலை துறக்காத ஒரு பெண் அந்த கட்டத்தில் அந்த நிலையில் இருந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்கிற ஒரு நிலைக்கு வாராமே. எப்பயாவது ஒரு தாய் இதை சொல்லியிருப்பானா? இப்படியெல்லாம் நான் உன்னை பெற்றெடுத்து என்னட்டு சொல்லியிருப்பானா? இல்லையே. அந்த தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குற நேரம் எவ்வளோ வலிகளை தாண்டி, தூக்கம்ங்கிறது குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இல்லாத ஒரு காரியமாக போகும் ஒரு 4 மாதம். ஏன்னா அந்த குழந்தை எவ்வளவு நேரம் தாய்ப்பால் கொடுக்கன்னு சொன்னால் கண்படும். அண்ணா அண்ணா தாய்ப்பால் கொடுக்கும். 15 நிமிஷத்தில் தாய்ப்பால் கேட்கும், ஒரு அரை மணி நேரத்தில் கேட்கும், 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் கேட்கும், 10 நிமிஷத்தில் கேட்கும். தூங்க முடியாது, தூங்க முடியாது. அந்த அந்த பக்கத்தில் அந்த மனைவியோடு இருக்கிற வாப்பாவுக்கு, தகப்பனுக்கு, கணவனுக்கு தெரியும் பொண்டாட்டி எப்படியெல்லாம் தூக்கம் முழிக்கிறான். அவரும் ஏலாமல் தூங்கிடுவார். நம்முடைய வாப்பா கொஞ்ச நேரம் கூட நிற்பார். அம்மா என்ன சொல்லுவாள்? நீங்கள் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய. இதுதான் நம்முடைய தாய், இதுதான் நம்முடைய தகப்பன். இப்படி இந்த பிள்ளையை பெற்று வளர்த்து அதுக்கு நிறம் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அதுக்கு கலர் டிசைன் அளவெல்லாம் தேடி தேடி கடையாக ஏறி இறங்கி ஒரு குழந்தை பெற்ற தாய் தனக்காக உடுப்பு தேர்ந்தெடுப்பது ஒரே செகண்டில் தான். ஆனால் அந்த பிள்ளைக்காக ஒரு ஆடை தேர்ந்தெடுப்பதுக்கு கடையாக ஏறுவாள். அதை மட்டும் உடுக்க விட்டு பார்த்து அவள் உடுப்பில் அசிங்கத்தை தடவி பூசிக்கிட்டு துறைச்சிக்கிட்டு இருப்பாள். அந்த புள்ளை மூக்கை எடுத்து சட்டையில் பூசிக்கிட்டு பிள்ளையை நீட்டாக வச்சிருக்க பார்ப்பா. தான் நம்முடைய உம்மா. அப்படி நம்மளோட கையை பிடிச்சி நடக்க வச்சு பேசுவதற்கு மொழி தந்து, தன்னுடைய மன வலிமையை தந்து, தன்னம்பிக்கையை தந்து, தைரியத்தை தந்து, எழுந்து நட என்று சொல்லி, கூச்சம் இல்லாமல் பேசு என்று சொல்லி, நம்மளை அப்படியே வெளியே விட்டு நடக்க விட்டு ரசித்து பார்த்து நம்மளை அப்படியே எடுத்து வளர்த்த அந்த தாய் தகப்பனை ஒரே வேளையில் எட்டி உதைச்சிட்டு போகிறது அந்த காதலர்கள். இந்த அநியாயத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் மன்னிக்க போகிறானா? அல்லாஹ் மன்னிப்பானா? எவனோ ஒருத்தனுக்காக விட்டு போட்டு ஓடுறாளே, எவனோ ஒருத்தனுக்காக அப்படியே விட்டுட்டு ஓடுறாளே, எவனோ பெத்த பிள்ளைய ஒருத்தன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான்னு அவன் எப்படிப்பட்ட ஆம்பளையாக இருப்பான்? அவன் மனுஷன், அவனு ஒரு துரோகி இல்லையா? ஒரு கடையில் ஒரு பொருள் இருக்குது, வாங்கணும் வேண்டாம், அப்படியே கெசியரில் போய் காசை கொடுத்து கவுண்டரில் முறையாக வாங்கினாத்தான் அது ஹலாலு. அது வாப்பா கிட்ட கேட்காம ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய குறுக்க சந்தித்து கடிதம் கொடுத்து ஃபோனு கொடுத்து நம்பர் கொடுத்து மனசை மயக்கி எடுத்துகிட்டு போகிறவன் எவ்வளோ பெரிய துரோகி. யாரையெல்லாம் அவன் ஏமாத்துறான். ஏன் அந்த ஆணை பெற்ற பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்காதா? என் பிள்ளையோட கல்யாணத்தை நாங்களே பார்த்து நடத்தி வைக்கணும் என்று இருக்காதா? ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு ஆசை இருக்காதா? இவ்வளவு செஞ்ச உம்மா பாப்பாக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்காதா? இதையெல்லாம் கண்ணை அப்படியே மண்ணை தூவி போட்டுட்டு கசைக்கு எரிஞ்சிட்டு ஓடி போகிறாங்க. என்ன தைரியத்தில் போகிறாங்க தெரியுமா? அந்த பெற்றோர்களிட்ட இருக்கிற அன்பை நம்பித்தான். அந்த உம்மா பாப்பா கிட்ட இருக்கிற அன்பை நம்பி. என்ன அன்பு தெரியுமா? ஓடினாலும் சேர்த்து எடுப்பாங்கன்ற நம்பிக்கை தான். அதுதான் அவர்களுடைய பலகீனம். இந்த துரோகத்தை செஞ்சுட்டு போனால் உண்மையிலேயே மவுத்துக்கும் என்ற முகத்தில் முழிக்காதன்னு ஒதுங்கணும், தூக்கி வீசணும். இல்லை, ஒரு மாதம் கணக்கை கூப்பிட்டு எடுத்துடுவாங்க. ஊரில் கேவலம், அவமானம். இந்த ஓடுற புள்ள நினைக்கணும், நம்மளோட பாப்பா இனி பள்ளிக்கு போகலாமா, ரோட்டில் நிமிர்ந்து நடக்கலாமா, நம்மளோட உம்மா குடும்பத்துக்கிட்ட முகத்தை முழிக்கலாமா? எவ்வளவு கௌரவமாக பேசி நிமிர்ந்திருப்பாங்க. ஊருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே மாமா தான் பெறணும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்குண்டு நம்மளோட வாப்பாவை கூப்பிடுவாங்க. இதுக்கு பிறகு வாப்பாவை கூப்பிட்டாலும் போக மாட்டார். நான் எப்படிமா வர முடியும்? என்ற பிள்ளையிலேயே எனக்கு கை வைக்க முடியலை, என்ற பிள்ளையே எனக்கு ஒழுங்காக வளர்க்க முடியலை, நான் எப்படிமா தீர்ப்பு வைக்க முடியும் என்று சொல்லி உசுரோடு செத்துருவான். செத்துருவாங்க. ஒரு தாய் தகப்பன் இந்த உலகத்தில் கேவலப்படுறா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். தற்கொலை செய்வது மட்டும் ஒரு குற்றம் இல்லை அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குமா இருந்தால் செத்துருவாங்க நிறைய பேர். இந்த அவமானத்தை தாங்க முடியாது.
திரும்பவும் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் சிலர் ஊரை விட்டு ஓரமாக ஒதுங்கி எங்கேயோ ஒரு தேசத்தில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய துரோகத்தால், அநியாயத்தால் வாழ்க்கையை இப்படியா ஆரம்பிக்கிறது? ஒரு சொர்க்கம் போகக்கூடிய குடும்பத்தை இப்படியா தொடங்குறது? இன்னொருத்தனை கசக்கி ஏமாற்றி கண்ணீர் வர வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒருத்தன் தெரிக்கிறத பறித்து அவனை அழ விட்டுட்டு நாம் சாப்பிட்டு வயிறு நிரம்பலாம், அது தப்பு இல்லை. அப்போ நீ காதலிச்சு லவ் பண்ணி உன் பாப்பா உமாவோட விருப்பத்தில் இல்லாமல் அதுகளை அழ விட்டு போட்டு ஓடி போய் எவனோடையோ நீ சந்தோஷமாக தூங்குறைய, குழந்தை குட்டி பெற்றுக்கிறைய, சோறு திங்கைய, அவன் கையை பிடிச்சி நடக்கையே, உன்னை போல ஒரு துரோகி உலகத்தில் இருக்க முடியுமா? உன்னை போல ஒரு பாவியை இந்த உலகம் சந்திக்குமா? எவ்வளவு பெரிய துரோகம் அது! என்ன சந்தோஷம் அது? என்ன மேக்சிமம் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற? அதைத்தானே அந்த அம்மா பாப்பா உனக்கு தேடி தர போகிறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மறக்க இல்லை. ஏன் மறக்க இல்லாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை சின்ன ஒரு ஆயிஷா நாயியால் தாங்க முடியும் என்றால் அவர் நபி, நீ ஆயிஷாவா? அவன் கேடு கட்டவன், ஒரு துரோகி. நல்லவன் நான் சிலர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவர். எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அவர் தொழுதா தாடி வச்சா நல்லவனா? காதலிச்சாலே அது ஒன்று போதும் அவன் கெட்டவனுங்கிறதுக்கு ஆதாரம். முதல்ல நீயும் நல்லவன் இல்லை, அவனும் நல்லவன் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலி, ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்றாங்க. ஒலி என்ற வாப்பா சம்மதிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி தரலாட்டி அது திருமணம் இல்லை. திருமணம் இல்லாட்டி அது விபச்சாரம். விபச்சாரத்தில் வாழ்க்கை தொடங்கி சொர்க்கம் போகிற குடும்பமாக மாற முடியுமா? நடந்திருந்தால் தௌபா செய்வோம், ஆனால் நடக்காமல் பார்த்துக்குவோம். ஆரம்பமே சரியில்லை. சில ஹோட்டலில் சுபகுக்கு திறப்பான் பாருங்க. சில சுபகுக்கு ஹோட்டல் திறந்து டீயின் லேவரியாக ஆரம்பிப்பான். இந்த சுபகுக்கு கிராத்து போகும். தொடக்கம் கிராத்தோடு இருக்கும். ஒரு 7:30 மணிக்கு குத்துப்பாட்டு போகும். நான் என்ன சொல்கிறேன்டா, பீடி சிகரெட்டு விற்கிற கடைக்காரனே கராத்தோடு தொடங்கணும் என்று யோசிக்காது. வாழ்க்கையே ஹரவா போன காதலில் தொடங்குறண்டா. அறிவு கட்டவர்கள் அவர்களா இவர்களா எதை எடுக்கிறது? எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். வாழ்க்கை எப்படியா தொடங்குறது? நம்மளை பெற்று வளர்த்த தாய் தகப்பனுடைய மனசு குளிர வைக்க இல்லாதான். உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க எந்த வாப்பா அம்மாவும். அந்த உரிமை மனைவி அந்த பெண்ணுக்கு இருக்குது. பார்த்து தர மாப்பிள்ளை இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாப்பாவுக்கு தெரியாமல் நீ ஒரு மாப்பிள்ளையை முடிச்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடாது. மகள் மெத்தப்படித்து ஒரு மேதாவியாக இருந்தாலும் பட்டிக்காடு வாப்பா தான் கடைசி முடிவெடுக்கணும் கல்யாணத்தில். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, சூரத்து நிசாவின் 34வது வசனம். ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். பிமா ஃபத்தல் அல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து படைத்ததினால் ஒரு பெண்ணால் சில முடிவுகளை எடுக்க முடியாது. ஒரு மாப்பிள்ளை வருதுண்டா அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு பெண்ணு பார்க்க முடியாது. அவன் மேலாடியே பேசுகிறத பார்த்து சிரிக்கிறத பார்த்து நல்லபடியாக தான் பண்ணுவான். பாப்பா அப்படி இருக்க மாட்டான், நாம் அப்படி இருக்க மாட்டோம். அவன் விளையாடின கிரவுண்டை பார்ப்போம், அவன் டீ குடிக்கிற கடையை பார்ப்போம், அவனோட கூடுற கூட்டாளிமாரை பார்ப்போம், அவன் பக்கத்து வீட்டை விசாரிப்போம், அவன் வீட்டை விசாரிப்போம், அவன் பாப்பா எப்படி உம்மா எப்படின்னு பார்ப்போம், அவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம், அவன் ஏன் லேட் ஆகுறான்ன்றெல்லாம் பார்ப்போம், பள்ளிக்கு போகிறானான்ட்டு பக்கத்தில் நின்று தொழுது பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுப்போம், ஓகே இல்லாட்டி கேன்சல்ன்ட்டு. ஆனால் ஒரு பொம்பளை அப்படி பார்க்க முடியாது. அதனால தான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடிய மணமகனை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை ஆணுக்கிட்ட அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். பாப்பா தான் முடிவெடுக்கணும். ஏன்டா இது பெண்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு. ஏன்டா பெண்களால் அதை செய்ய முடியாதுங்கிறதுனால அது தெரியாமல் அவங்களே தேர்வு செஞ்சு முடிவெடுத்துட்டு வருவாங்க. உனக்கு உடுப்பை கூட வாப்பா அம்மா தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ உனக்கு மாப்பிள்ளைய நீயே தேர்ந்தெடுக்கிற. பிழையான முடிவுகளை வருமா இல்லையா? இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்கும். எனக்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்துச்சு, தூக்குல தொங்கி குற்றுயிராக இருந்து மயிரிழையில் பிழைத்த ஒரு பேஷண்ட். பொதுவாக சூசைட் அட்டெம்ப்ட் ஆகி தப்பினா ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு கவுன்சிலிங் போடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏன் சூசைட் பண்ண போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலை, ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க.
அப்போ அதை எனக்கிட்ட அனுப்பி வச்சாங்க. அந்த பிள்ளைக்கிட்ட நான் பேசியதில் சுருக்கமாக சொல்கிறேன். அவள் ஏன் அந்த முடிவெடுத்தாள் அப்படின்னு சொன்னால், வீட்டு ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு, நம்ம ஆக்கள் செய்கிற ஒரு மடத்தானம். மாப்பிள்ளை வந்தால் முதல்ல ஃபோன் தான் கொடுக்குறேன். ஓகே, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்கு, நாங்கள் கொடுங்க. புறவு கல்யாணம், அது வரைக்கும் உரையாடல். மாப்பிள்ளையோட உரையாடிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் ஓடுது. வாப்பாக்காரனுக்கு ஒரு தகவல் வருது. அவன் தூள் அடிக்கிற ஹாஜி என்று ஒரு ஆள் சொல்லிட்டு ஒரே வரத்து வீட்டை வந்து போனை பறித்து கொண்டே கொடுத்து போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டான். தூள் அடிக்கானாம், தூள் விற்கானாம், தூள் அடிக்கானாம்னு சொன்னதோடைய கல்யாணத்தை நிப்பாட்டி மகளை கூப்பிட்டுச்சுன்னா, புள்ள உடனே நிப்பாட்டுங்க, அவன் தூள்பா விற்கானாம். இது அந்த புள்ள தந்த வாக்குமூலம். ஆனால் அந்த 2-3 நாள் பேசினத்தில் அந்த புள்ள இந்த மனசை பறி விடுத்துட்டு, அவள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை ஃபோன் எடுத்து நம்பர் மனப்பாடம், அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம கல்யாணம் முடிக்கிறதில்ல, பிடிவோம். இது என்னத்தை நீ சொல்கிற? உடன் பிடிவோம். அவன் என்று இல்லை, அது உங்கள்கிட்ட சொல்லணும். இல்லை, என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் தூள் பாவிக்கிறா? தூளண்டா அந்த போதை அப்படியேண்டா தெரியாண்டிங்க. சத்தியமாக தெரியா, என்ன கலரண்டே தெரியா. நான் பள்ளிக்குள்ளே மிம்பரில் குருவானை வச்சு ஓதிக்கிட்டு இருக்கேன். எந்த காட்டுக்கு தூள் வச்சுக்கிந்தான்னு தெரியா. அவன் கோல் எடுக்கிற நேரம் மிம்பரில் குருவானை வச்சு ஓதிக்கிட்டு இருக்கான். எப்படி இந்த பிள்ளை நம்பிருக்கி இருக்கிற எல்லா சத்தியத்தையும் பண்ணியிருக்கான். சத்தியமாக இது எங்கள் மாமி வேலையாக தான் இருக்கும். அவட மகளை நான் கல்யாணம் பண்ணாதால எரிச்சல் பட்டிருக்கலாம். நான் வீடு சிகரெட்டு கூட நாக்கில் படுத்தாத ஒரு ஆள் என்ன போய் இப்படி சொல்லியிருக்காங்கிறத எனக்கு கவலைண்டு அழுது வர காட்டியிருக்கான். இந்த பிள்ளை நம்பிட்டாள். அவனோட பேசி பேசி கொஞ்ச நாளில் ஓடிட்டா. ஓடி போனது பிறகுதான் தெரியும் ஹாஜியார் தூள் பாவிக்காருன்ட்டு. மோதிரம் ஒரு 2 நாள், காப்பு ஒரு கிழமை, மாலை ஒரு மாதம், தூள் அடித்த செலவு. இவள் நல்ல வசதியான ஒரு குடும்பம். இருக்கிற நகை முடிஞ்சு, தொழிலுக்கு இன்னும் போகலை, தூள் அடிக்கணும். இந்த தூள் அடிக்கிற பழக்கம் உள்ளவனுக்கு தூள் தான் அடிக்கணும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்போ அவள் சொல்கிறாள், ஓடி போய் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளை வீட்டில் தான் இருக்காங்க. நகையெல்லாம் முடிஞ்சு, தின்ன சோறு இல்லை, முதல் நாள் ஒழுங்கான சாப்பாடு இல்லை, பானையும் தேத்தானையும் குடிச்சு போட்டு பசியோடு இருக்கேன். காலையில் வெட்டக்கறங்கி போகிறான், கடுமையாக பசிக்குது, என்னாலும் வேண்டிக்கு வான்னு சொன்னேன். சரி என்றோட்டு போகிறான். நான் சாப்பாட்டு பார்சல் வருமென்று காத்துக்கிறேன். அவன் ஒரு ஆளை கூட்டிக்கு வந்தான், எனக்கு விலை பேசி. இது வல்லாஹி இந்த பள்ளிக்குள்ளே இருந்து சொல்கிறேன். நம்மளோட ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு நடந்த ஒரு சம்பவம். புதுசாக காதலிச்சு கூட்டிக்கு ஓடின பொண்ணை அவன் தூளுக்காக விலையும் பேசி போட்டு வந்திருக்கான். இப்போ தான் இவளுக்கு விளங்கி ஓடி போய் ரூமில் போய் கதை அவள் சொல்கிறாள், நான் பட்டினி கிடந்த நான் எப்படித்தான் அந்த 2 பேரையும் சேர்த்து கதை, புருஷனும் அவனும் சேர்ந்து கதவை தள்ளுறாங்க. அவன் காசு வேண்டிட்டான். நான் அந்த கதவை பூட்டுற அளவுக்கு எனக்கு பலத்தை அல்லாஹ் தந்தார். நான் தள்ளி லொக்க போட்டு கத்தினேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்தான், இவனுகள் இருந்து என்னை காப்பாற்றி போனாங்க. அன்று ராவெல்லாம் அழுதுட்டு உமா பாப்பா கிட்ட நான் இனி எப்படி போனேன். எங்கள் பாப்பா எவ்வளவு சொன்னார், அவன் தூள்காரன் என்று நான் நம்பலை, எப்படி நான் அங்கே போவேன். அதுக்கு தான் நான் தூக்கில் தொங்கினேன். அதான் அவள் தந்த வாக்குமூலம். இதை நான் என்னுடைய ஸ்பீச்சில் கூட நான் சில இடங்களில் பேசியிருக்கேன். சுப்ஹானல்லாஹ். இந்த பிள்ளைகள் எடுக்கிற முடிவு அப்படித்தான். ஒரு தாய் தகப்பன் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விபரீதமான ஒரு முடிவாக இது இருக்குது. அப்போ சுவர்க்கம் செல்லும் குடும்பம் தொடங்கும் இடம் கல்யாணம். அந்த கல்யாணம் நல்லா இருக்கணும். நல்ல கல்யாண முறையில் நம்முடைய கல்யாணத்தை தொடங்கணும். அப்போ தான் நம்ம சுவர்ணம் சொல்ல முடியும். அகீதா சரியாக இருக்கணும், ஹலாலான கல்யாணமாக இருக்கணும். மாப்பிள்ளை அப்படித்தான் தேர்ந்தெடுக்கணும், பெண்ணு அப்படித்தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த கல்யாணத்தில் தேவையில்லாத அனாச்சாரங்கள், கலாச்சாரங்கள், சீதன கொடுக்கல் வாங்கல்கள், ஹராமான விஷயங்கள் அதுகளை இருக்கக்கூடாது. 5 நேரம் தொழுது மார்க்கத்தோடு வளர்த்த பிள்ளை கல்யாண தண்டைக்கு தொழாதது தான் கடுங்கவலை. ஏனண்டா கல்யாணத்துக்கு ஒரு ஃபேஷியல் செய்வாங்க, ஒரு 75,000 ரூபா செலவழித்து உது செஞ்சால் கழுவு பற்றும். அதனால் அண்டைக்கு ஃபுல்லாக தொழுகை இல்லை, அண்டைக்கு தொழுகை இல்லை.
வெட்டிங் ஹாலில் பொண்ணை வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பூசிருக்கிற மைக்கு செலவு 50,000 ரூபா வரைக்கும். அசருக்கு பாங்கு செல்லும் ஒன்று செய்ய போகிறேன்டா வைத்தியமா சும்மாரி மகரிப் இல்லை, எஷா இல்லை. அன்றைக்கு தான் அல்லாஹ்க்கு மாறு செய்கிற கல்யாணத்தண்டைக்கு. அந்த மாப்பிள்ளைக்கு அன்றைக்கு தொழில் இல்லை. இதுக்குள்ளே மாப்பிள்ளோட கூட்டாளி மாதிரி ட்ரீட் கேட்பாங்க. இன்றைக்கு மச்சான் அடிக்காததான் நீ எப்போ அடிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ பிஸ்மில்லா அண்டு அல்லாவின் பெயர் கொண்டு கரம் பிடிக்கிற இடம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வத்தகுல்லா ஃபின்னிசா, மனைவிகள் விஷயத்தை ஃபினிசாய்க்கு, உங்களுடைய மனைவிகள் விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஃபஇன்னகும் அகதுமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதம் சொல்லி அவங்கள நீங்கள் கைபிடிச்சிருக்கிறீங்க. வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதம் சொல்லி அவர்களை உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறீங்க. அவங்களுடைய கற்பை உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னாங்க. அப்படி அல்லாஹ்வோட அமானிதம் சொல்லி எடுக்கிற இடத்துலையே தண்ணி, தொழுகை இல்லை, அனாச்சாரம், கூத்து கும்மாளம் இருக்கக்கூடாது. நம்முடைய மார்க்கத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய மதத்தை நாம தான் பின்பற்ற, இன்னொருத்தன் பின்பற்றுறது இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்டா, ஏதாவது பெருநாள் தினம் வந்துட்டா, விசேஷம் வந்துட்டா, ஒரு கல்யாணம் வந்துட்டா, நபியை விட்டுட்டு யூத கிறிஸ்தவனை பின்பற்றுறோம். 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக எடுக்காதீங்கிறான் அல்லாஹ். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக எடுக்காதீங்க. பாதுஹும் அவுலியா பாத், உங்களை எதுக்கிற விஷயத்தில் அவங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்கங்கிறான் அல்லாஹ். அவனுக்குள்ள ஆளுக்கால் கொள்கை முரண்பாடு தான். ஆனால் பலஸ்தீனுக்கு கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு இவன் ஆயுதம் கொடுப்பான், அவனுக்கு இவன் படை அனுப்புவான். நம்மளை எதுக்கிறதுல பாதுகம் மௌலியா பால் அல்லாஹ் அப்போவே சொன்னதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவனை பின்பற்றாது, முடி வெட்டினா அவனை போல வெட்டுறாமே, அப்படியே வலிச்சு மேலே வைக்கும். ஆற ஸ்டைல் இது ரசூலுல்லாஹ் அப்போ தடுத்தாங்க. கஸ்ஸு முறை என்று சொல்கிறது. கஸ்ஸு என்று சொன்னால் ஒரு பக்கம் சிரித்து ஒரு பக்கம் வைத்தது. அது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஸு என்ற ஹதீஸ் வருது. அது இன்றைக்கு நமக்கு ஃபேஷன் ஆகுது. கரண்டை கால் கீழே உடுக்காது என்று ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னாங்க. இல்லை நான் யூதனை புலம் எடுப்பேன் கீழே எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இருக்கிறோம். இப்போ எவ்வளோ ஃபேஷன் அண்டு அவன் ஸ்டைல். ஆணை போல் பெண்ணும், பெண்ணை போல் ஆணு நீங்கள் உடுத்துக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இல்லை நான் மாலை போடுவேன் காப்பு போடுவேன். ஒரு ஆம்பளை காப்பு போடலாமா மாலை போடலாமா? நாங்கள் சொல்கிறோம் அது வெள்ளி மாலை தானே, வெள்ளி மாலை ஆம்பளை போடலாமா? டெங்கரிக்கு மோதிரம் தான் போடலாம், மாலை போடலாமா? காப்பு போடலாமா? மின்னி போடுறான், முடியை வளர்த்து இதுக்கு அலிசி பென் போட்டுக்கிட்டு விளாந்துறான். அவன் பொம்புல அவள் டிஷர்ட்டோடையும் ட்ரௌசரோடையும் போயிட்டு இருக்கான். ஆண் பெண்ணாகுது, பெண்ணு ஆணாகுது. அல்லாஹ்வோட தூதருடைய சாபம் நிலத்தில் வந்து விளாத்துது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான காரியத்தை அங்கே செய்கிறோம். அப்போ எல்லாத்துலேயும் அல்லாஹ்வோட தூதர் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தானே, அதையே நம்ம பின்பற்ற மாட்டேங்கிறோம். எங்கேயுமே யூதனும் கிறிஸ்தவனும் தானே நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ளே வந்து இறங்கி நிற்கிறான். இதுக்குள்ளே இஸ்ரேலுக்கு எதிராக போஸ்டர்கள் வேறு. சுப்ஹானல்லாஹ், யூதனுக்கு எதிராக போஸ்ட்ரு. அவன் டிசைனு தலையில் ஃபோனில் போஸ்ட்ரு. என்ன செய்கிறோம் நம்ம? டென்மார்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் எழுதிய போது அவனை எதுக்குறோம். ஆனால் நம்முடைய ஸ்கூலில் முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் தாடியோட போகையெல்லாம் தடுக்கிறோம். டிசிப்ளின் இல்லையாம். ரசூலுல்லாஹ் வச்ச தாடி நம்முடைய முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயத்தில் டிசிப்ளின் இல்லையாம். இது நம்புடாக்கள். அவன் டென்மார்க்கு முஸ்லீம் இல்லை, இவன் முஸ்லீம். இவன் எதிர்த்தான் இவன் கிண்டல் பண்ணுறது கேலி சித்திரத்தை விட கேவலமானது. இஸ்லாத்தை நம்முடைய முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கு நம்முடைய கலாச்சாரம். இதுக்கு கவர்மெண்ட்டு முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயம் ஏன் நம்மக்கிட்ட தந்துடுமா? உங்களோட மதத்தை நீங்கள் பின்பற்றுங்களேன்டாப்பா. அதனால தானே ஃபர்தா போகிறோம். ஃபர்தா போட சொல்லி கவர்மெண்ட் சொன்ன, நாம தானே போட்டேன். தாடி வைக்க நாமண்டு கவர்மெண்ட் சொல்லலை, நாம தான் டிசிப்ளின்ங்கிறோம். டிசிப்ளின் இல்லையா? தாடி வைக்கிறது டிசிப்ளின் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் அசிங்கம் அல்லாஹ் சொல்லவே முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உங்களுக்கு பெரிய ஒரு டிசிப்ளினுக்கு ஆள் கிடைச்சிருக்கா? உங்களுக்கு யூதன் அழகாக தெரிகிறான், நபியும் சஹாபாக்களும் அழகாக தெரியலையா? எங்கே போய் நிற்கிது நம்முடைய கலாச்சாரம்? யாரை பின்பற்றிட்டு இருக்கோம்?
இன்னைக்கு கல்யாணத்தில் இந்த கேடுகட்ட கலாச்சாரம் வந்து நிற்கி. கல்யாணத்திலேயே இந்த கலாச்சாரம் சீர்கட்டு போயிருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நம்மளோட கல்யாணத்தை தொடங்கினா எவ்வளோ பரக்கத்து இருக்கும், எவ்வளோ பரக்கத்தான ஒரு விஷயம் அந்த கல்யாணம். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டோம். கல்யாணம் முடித்தாலும் அன்றைக்கு சுபகு தொழுவேன். கல்யாணம் முடித்தாலும் நான் என்ன செய்வேன், முதல்ல போய் என் மனைவி நெற்றி முடியை பிடிச்சி துவா ஓதிட்டு 2 ரக்காத் சுன்னத் தொழுது அல்லாஹ் கிட்ட துவா கட்ட என்ற வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். அப்படி என்கிற ஒரு மனநிலை எப்போ வரப்போகுது? ஏன் கல்யாணம் என்று வந்தால் மட்டும் நமக்கு இஸ்லாம் இல்லை? பெருநாள் என்று வந்தால் பெருநாள் தொழுதத்தோட முடிச்சு பாட்டி தண்ணி பாட்டி தான். அன்றைக்கு லோகர் இல்லை. இந்த ரமலான் முழுக்க இரவெல்லாம் நின்று வணங்கி பெருநாள் அன்றைக்கு சைவரால இருக்கிறது தான் நம்முடைய நிலைமையாக கிடக்கு. ரமலான் முழுக்க இரவு வணக்கம், பகலெல்லாம் நோம்பு, பயங்கர பக்தி, குர்ஆன் ஓதுற, பெருநாள் தொழுது போட்டு பாட்டி, எல்லாம் சைவரால பெருக்கியாச்சு, முடிஞ்சு மொத்தமாக டிலீட் பண்ணியாச்சு. அது என்னப்பா எங்கே இருக்க நம்ம? அப்போ இந்த கல்யாணத்தை தொடங்கும் போது இஸ்லாத்தோடு தொடங்கினால் அதில் ஒரு பரக்கத்து இருக்குது. அடுத்தது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நாம் இருக்கணும் என்றால் அந்த கல்யாணத்தில் கேட்குற துவாவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதில் இருக்கு விஷயம். கல்யாணத்தில் ஒரு துவா என்ன? நம்ம போன கல்யாணங்களை காவின்னு எழுத வர மௌலவி ஒரு துவா கேட்பார், மத்தாக்கள் ஆமின்னு சொல்லுவாங்க. அது இஸ்லாம் சொல்லித்தரல. அவர் துவா கேட்பார், அல்லாஹும்மா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா. யா அல்லாஹ், ஆதம் நபியையும் அவ்வா அலை இஸ்லாத்தையும் சேர்த்த மாதிரி இவங்களை சேர்த்து வைப்பேன். ஆதம் அலை இஸ்லாம் அவ்வா அலை இஸ்லாத்தையும் இப்படி சேர்த்த, அங்கேருந்து இறக்கின ஆதம் அலை இஸ்லாம் ஸ்ரீலங்காவில், அவ்வா அலை இஸ்லாம் சவுதியில் ஜித்தாவில். ஜித்தாண்டா மூத்தம்மா, அந்த ஊருக்கு பேர் அதுக்கு தான் வந்து அப்படியே இருந்து ரொம்ப நாளை புறவுண்டு சேர்ந்தாங்க. இந்த துவா பழிச்சு தான் என்னன்னு தெரியா, கல்யாணம் முடிச்சோடு பொண்டாட்டியை சவுதிக்கு அனுப்பிவிட்டு அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார். துவா கபூல். 2 வருஷத்துக்கு பிறகு தான் அவள் வந்து ஒன்று சேருவா. இதை யார் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த துவா என்ன? ஒவ்வொருத்தரும் நாம் ஓதுறோம். பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்களை சூழவும் அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்கள் 2 பேரையும் நல்லதில் ஒன்று சேர்ப்பானாக. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, கணவன் மனைவியை நல்லதில் தான் ஒன்று சேர்க்கணும். பிரச்சனைன்னு வந்தால் கணவன் மனைவி, மனைவியை கணவன் திருத்தணும். அதுதான் ஒரு சொர்க்கம் செல்லும் குடும்பம். அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்க வாழும்போது கணவனை மனைவி, மனைவியை கணவன் நல்ல விஷயத்தை சொல்லி தீய விஷயத்தை தடுக்கக்கூடியவர்களாகவே வளரணும். மாப்பிள்ளை என்ன கேட்டாலும் தலையாட்டு வந்து பொண்டாட்டி இருக்கக்கூடாது. இங்கே பார், மாலையை கொஞ்சம் தான் கொஞ்சம் வச்சு காசு எடுப்போம்னு சொன்னால் விற்று போட்டு காசு எடுங்க, வட்டிக்கு மாலை தர மாட்டேன்ட்டு பொண்டாட்டி செல்லும். பொண்டாட்டி இன்னும் பாருங்கள் என்ன யோசிக்கிற, இதை கொண்டே வச்சு எடுங்கன்னு கண்ணம் வீங்கும். என்ன நீ நினச்சிக்கிட்டீங்க, நீ நான் வட்டிக்கு வைக்கிறாள் நினச்சிட்டியா? அப்படி என்று மாப்பிள்ளை திருத்தணும். தொழுகை இல்லாமல் படுக்கிற மாப்பிள்ளைக்கு சோறு வச்சு கொடுக்குற பொண்டாட்டியாக வெறிக்கப்படாது. காலிக்கோட்டில் கேஸு நிரம்பணும். எப்படி தெரியுமா? பொண்டாட்டி தொழுவுறா இல்லைன்னு கேஸ் போகணும், புருஷன் தொழுவுறான் இல்லைன்னு கேஸ் போகணும். ஒரு காலியாரை பிடிச்சி கேட்டு பாருங்கள், இப்படி ஒரு கேஸ் உங்களோட சரித்திரத்தில் வந்திருக்குமான்ட்டு. இல்லை, ஆனால் அப்படி தான் பெறணும்.